அன்பால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். ஆனால் இறைவனின் விருப்பத்தின்படி அமையாத இந்த உலகத்தை மீட்க தம்முடைய அதி உச்ச அன்பின் வெளிப்பாடாய் தம்முடைய மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அனுப்பி அந்த இயேசுவின் மரணத்தினால் அன்பிலிருந்து விலகி இருந்த மக்களினத்தை மீட்டு தம் அன்பிலே இணைக்க அவர் ஆசை கொண்டார். ஆகவேதான் இருப்பும் இயக்கமும் அன்பென்றால், அன்பே கடவுள் என்றால், அன்பால் உருவாக்கப்பட்ட நாங்களும் அன்பாய் வாழ பலியிலே மன்றாடிக் கொள்ளுவோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலியானது இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைந்து கொள்ள அன்புக்கு எதிராக பகைமை உணர்வுகளோடு வாழ்ந்த நினைவுகளை நினைத்து பார்ப்போம். சண்டை சச்சரவுகள், சீற்றங்கள், பொறாமைகள், போட்டிகள், சுயநலங்கள், அன்பில்லா தன்மைகள், மன்னிக்க முடியாத உறவு நிலைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தகுதியான உள்ளத்தோடு பலியில் கலந்து கொள்ள என் பாவம் குறையுற்றங்களை ஆண்டவரனுடைய கண்கள் முன்னாலே கொண்டு வந்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மௌனமாய் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். அம்பல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னி நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியாரால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அது மாண்புக்குரியவற்றையும் உகந்தவற்றையுமே என்றும் சிந்தித்து எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் உம்மை உண்மையாகவே அன்பு செய்து வாழ ஆற்றல் பெறுவோமாக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமைகளை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பலனொன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது,
தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையிலிருந்து மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாயுள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். உம் நாசியின் மூச்சால் நீத்திரர்கள் குவிந்தன, பேரர்கள் பேரலைகள் சுவரென நின்றன, கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவைகளை அழிக்கும். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர், கடல் அலைகளை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீத்திரளில் அவர்கள் ஈயம் போல் அழிந்தனர். நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவைகளை விழுங்கிவிட்டது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உமது கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உமது உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 34 தொடக்கம் 35 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது:
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை உலகு அல்லது மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். சீடத்துவம் என்பது குருவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. குரு சீடத்துவம் என்பது குரு சொல்லிக் கொடுப்பதை கேட்டு அதன்படி வாழுகின்ற வாழ்க்கை முறை. ஆகவே நாங்கள் எல்லாரும் இயேசு ஆண்டவருடைய சீடர்கள் என்றால், நாங்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்கர்கள் என்றால், நாங்கள் இந்த ஆலயத்திலே பங்கு மக்களாக இந்த சில்லாலையூர் இந்த வாழ்வியல் ஆலயங்களினுடைய மிக முக்கியமான மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்றால், அதிலும் குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் இந்த மறையுறைகளுக்கு செவி கொடுக்கின்ற மக்கள் என்றால், இந்த மக்கள் சமூகம் ஒரு அன்பின் சமூகமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளம் அல்லது இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேர் அல்லது கிறிஸ்தவத்தினுடைய மிகவும் முக்கியமானதொரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அன்பிய சமூகம். ஆகவேதான் திருச்சபையினுடைய கொள்கை திரட்டு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கத்தோலிக்க திருச்சபை என்பது இந்த அழகான கட்டிடங்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அழகு வாய்ந்த கற்களின் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற வர்ணங்கள் பூச்சப்பட்டிருக்கின்ற அல்லது மறைவேலைகளாலும் சித்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆலயம் அல்ல. மாறாக ஒரு அன்பின் சமூகத்தினால் உருவாக்கப்படுகின்ற சீடத்துவ வாழ்க்கையை கொண்ட ஒரு சமூகம்தான் இந்த ஆலய திருச்சபை என்று சொல்லுகிறது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலும் சரி, இன்றைய வாசகங்களிலும் சரி, திரும்ப திரும்ப இறைமகன் சொல்லுகிற ஒரே ஒரு விடயம், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். 3 எழுத்துக்களை கொண்டதாக பல சொற்கள் தமிழிலே இருக்கிறது. அம்மாவா இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். எல்லா அதிகமான உறவு நிலைகளில் இருக்கின்ற சொற்கள் 3 சொற்களை 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கு. அதனுடைய காரணம் என்னவோ தெரியவில்லை. இந்த அன்பு என்ற சொல்லு 3 எழுத்துக்களை கொண்டதாக, தந்தை மகன் தூயாவி என்று சொல்லுகின்ற இந்த திருத்துவத்தினுடைய ஒற்றுமை அன்பை உள்ளடக்கியதாக இந்த கத்தோலிக்க திருச்சபையில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் அன்பிலே இணைந்திருக்க வேண்டும் என்று திருச்சபையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அன்பை பற்றி பலர் பல மணித்தியால கணக்காக பிரசங்கம் செய்யலாம். ஆனால் நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு சாதாரண ஒரு கேள்வி என்னவென்றால், அன்பு என்றால் அடிப்படையில் என்ன? அன்பு என்றால் லவ் ஃபாதர். அது லவ், அது ஆங்கிலத்தில் LOVE லவ். என்ன இளவு? அது லவ்.
ஐயோ ஃபாதர் அந்த லவ்வை பற்றி கதைக்காதீங்க, இங்கே லவ்வுகள் எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று சொல்லுவீங்க. நீங்கள் லவ் பிரச்சனை இல்லை, லவ் பண்ணுகிற ஆக்கள்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. லவ் ஒரு நாளும் பிரச்சனைக்குரியதல்ல. என் அன்பார்ந்த சகோதரங்களே, நீங்கள் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். காதல், காமம், பாசம், நேசம், பிரியம், சிநேகம் பல்வேறுபட்ட நிலைகளின் உறவு நிலைகளில் உண்டாகிறதை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை. இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அன்பு என்பது அது தியாகத்தின் அன்பை குறிக்கிறது. sacrificial love, ஒரு தியாகத்தினுடைய அன்பு. அந்த தியாகத்தினுடைய அன்பினுடைய உச்ச வெளிப்பாடுதான் மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே ஒரு அன்பு என்பது அது தியாகத்தின் அடிப்படையில் கட்டப்படுகின்ற, தன் உயிரை வாழ்வை கொடுக்கின்ற, எடுக்கின்றது அல்ல, கொடுக்கின்ற தியாகத்தை, தன்னை உருக்கி தன் வாழ்வை கொடுக்கின்ற, தன்னுடைய வாழ்வினுடைய எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு அன்பாக, ஒரு தியாகத்தினுடைய அன்பாக இந்த அன்பு இருக்க வேண்டும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிரேக்கத்திலே அன்பை பற்றி சொல்லுகிற பொழுது அகாபே என்று சொல்லுவார், அல்லது ஈரோஸ் என்று சொல்லுவார்கள். பல சொற்பிரிவு. ஆனால் அன்பு என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அது தியாகத்தில் இருந்து வெளிப்படுகின்ற ஒரு தியாகம், தன்னை கொடுக்கின்ற, அல்லது ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒரு சகோதரத்துவ அன்பை அது குறித்து நிற்கின்றது. ஆகவேதான் அன்பு என்பது ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். இதற்கு எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, அன்பு என்பது மிகவும் இன்றைய நாட்களிலே கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பீப்புள். அன்பு செய்கிற மக்களை கண்டுகொள்வது என்பது மிக மிக கடினமானதாக இருக்கிறது. அது சமுதாயத்திலும் சரி, எங்களுடைய குடும்பங்களிலும் சரி, எங்களுடைய ஆலயங்களிலும் சரி, பங்கிலையும் சரி, நாட்டிலையும் சரி, உலகத்திலையும் சரி, ஏன் எங்களோடு வாழுகிற எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளேயே இந்த அன்பு செய்கின்ற மனிதர்கள், தியாகத்தால் அன்பு செய்கிற மனிதர்கள், பிரதிபலன் எதிர்பாராத நிலையில் அன்பு செய்கிற மனிதர்களை கண்டுபிடிப்பது மிக 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 கடினமாய் இருக்கிறது. ஆகவேதான் சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே இந்த சமூகம், எங்களுடைய சமூகம் இந்த அன்புக்கு எதிரான சமூகமாக இருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்லி நிற்கிறாரோ அதற்கு எதிரான ஒரு சமூகமாக இருக்கிறது என்று அவர் சொல்லி நிற்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் 11வது வசனங்கள் வரை இவ்வாறான ஒரு அன்பில்லாத சமூகம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. பாருங்கள், சொல்லுகிறேன். ஒழுங்கு மீறுவோர், அன்பு செய்கிறவர்கள் ஒழுங்கை, சட்டத்தை மதிப்பார்கள். நீங்கள் நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள், நான் சட்டத்தை மதிக்கிறேனா? அது ஆலய சட்டமாக இருக்கலாம், வீதி சட்டமாக இருக்கலாம், அரசாங்க சட்டமாக இருக்கலாம், சுகாதார நடைமுறை சட்டங்களாக இருக்கலாம், வீடுகளில் சட்டங்களாக இருக்கலாம், சுவாமி சொல்ற சட்டமாக இருக்கலாம், ஆலய சட்டமாக, இது எந்த சட்டமாக இருந்தாலும் நீ சட்டத்தை மதிக்கிறாயா? உங்களை கேளுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி வடிவேல் கேட்ட மாதிரி உனக்கு தேவையா அந்த மாதிரி கேட்ட மாதிரி, இது நான் செய்யறேனா, இந்த சுவாமி சொல்றது சரியா? கேட்டப்ப ஒழுங்கை மீறுவோர், கட்டுப்பாட்டுக்கு அடங்காதோர், இறை பற்றி இல்லாதோர், பாவிகள், தூய்மையற்றோர், உலக போக்கின்படி நடப்போர், தந்தையை கொல்லுவோர், தாயை கொல்லுவோர், பிறர் மனிதரை கொல்லுவோர், பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒரு பால் புணர்ச்சி கொள்வோர், ஆட்களை கடத்தி விற்போர், பொய் சொல்லுவோர், பொய் ஆணையிடுவோர் மற்றும் நலம் தரும் போதனையை எதிர்ப்போர். சில பேருக்கு 1 பொருந்தும், சில பேர் 2 பொருந்தும், சில பேருக்கு எல்லாம் பொருந்தும். திரும்பி வாசிக்க பாருங்க. ஒழுங்கை மீறுவோர், ஒழுங்கை இல்லை,
ஒழுங்கை மீறுவோர், கட்டுப்பாட்டு அடங்காதோர், இறை பற்று இல்லாதோர், பாவிகள், தூய்மையற்றோர், உலக போக்கின்படி நடக்கின்றவர்கள், தந்தையை கொள்வோர், தாயை கொள்வோர், பிறர் மனிதரை கொள்வோர், பரத்தமையில் ஈடுபோர், ஒரு பால் புணர்ச்சி கொள்வோர், ஆட்களை கடத்தி விற்போர், பொய்யர், பொய் ஆணையிடுவோர், நலம் தரும் போதனையை ஏற்க மறுப்போர். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்க, இந்த நாட்களில் அன்பில்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்பு பேசுவோர், செருக்கு உடையோர், பழித்து உரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், நன்றி உணர்வு அற்றோர், தூய்மை அற்றோர், அன்புணர்வு இல்லாதோர், ஒத்து போகாதவர், புறம் கூறுவோர், தன்னடக்கமற்றோர், வன்முறையை விரும்புவோர், நன்மையை விரும்பாதவர்கள், துரோகம் செய்பவர்கள், கண்மூடித்தனமாய் செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் தேடுவோர். சிந்தித்து பாருங்க. இந்த பிரசங்கங்கள் நான் நேற்றைய நாளில் சொன்ன மாதிரி இறைவார்த்தை என்னை குத்த வேண்டும். கேளு, இதில் ஏதாவது உண்டு எனக்கு பொருந்துதா? ஆறுதலா வாசிக்கட்டா? பாருங்க, தன்னலம் நாடுவோர், சுயநலம், எனக்கு 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 என்னுடைய வீடு, என்னுடைய வீடு, என்னுடைய படி, என்னுடைய வாழ்க்கை எனக்கு மட்டும்தான், மற்றவரை பற்றி அக்கறை இல்லை. தன்னலம் நாடும், பண ஆசை பிடித்தோர், எல்லாத்துக்கும் பணம் மணி தொட்டு, பணம் மணி தொட்டு, வாசு பணம் மணி தொட்டு, காசு இருந்தா சரி. வீம்பு பேசுவோம். ஓ, வீம்பு பேசுவோம். வீம்புக்கு எது வேணுமா போட்டுக்கொள்ளுங்க, அது சாதிய போடு, படிப்பை போடு, சரி எதுனாலும் வீம்பு பேசுகிறோம். நல்ல ஞாபகம் இருக்குது, பிராயன் டேரனும் இந்த நாடன் நடிக்கவில் டேரன் சொல்லுவேன். இவர் சொல்லுவார், நாங்கள் கொடி ஏற்றி பறந்த பரம்பரை, வீம்பு பேசுவார். அவர் சொல்லுவார், நாங்கள் கொடி இறக்கி பறந்த பரம்பரை, வீம்பு பேசலாம். அவர் வீம்பு பேசுறதில்ல, நாடகத்தில் நடிச்சு வச்சு வீம்பு பேசும். செருக்குடையோ, பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோ. அம்மா மாதிரி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா உங்களோட பிள்ளை எல்லாரையும் ஒரு மாதிரி திருப்பி பார்க்குறீர்கள் ரெண்டு பக்கம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோ, தூய்மையற்றோர், பரிசுத்ததனம் இல்லாதோர், அன்பு உணர்வு அற்றோர், ஒத்து போகாது. ஒத்து போக மாட்டோம், சுவாமியோடையும் ஒத்து போக மாட்டோம், ஆமியோடையும் ஒத்து போக மாட்டோம், ஒத்து போக மாட்டோம், பூம்பு பிடிப்போம், முரட்டு பிடிப்போம், ஒத்து போகாதோர், புறங்கூறுவோர், அவையில் அப்படி வாதர், இவையில் இப்படி வாதர், அவைக்கும் இவைக்கும் சரி வராத வாதர், போட்டு கொடுக்கிறது, கூட்டி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது, புறங்கூறுவோர் இருக்கிறோம். போட்டு கொடுக்கிறாள், காட்டி கொடுக்கிறாள், கூட்டி கொடுக்கிறாள், இருக்கணும். தட்டி கொடுப்போம், தூக்கி விடும், வன்முறையாளர், அது நான் தாராளம். நேற்று சொன்ன வன்முறை எதுக்கெடுத்தா அடி தட்டி வட்டி சூடு குத்து வெட்டு எட்டுத்தனம். வன்மம் நிறைந்த வன்முறையாளர்கள் அதிகரித்து செல்லுகிறது. எங்களுடைய தமிழினத்தினுடைய இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய பிற்பகுதியில் இந்த 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட எங்களுடைய வரலாற்றுகளினுடைய இரத்த கரைகளை கடந்து வந்திருக்கிற நாட்களிலே சுதந்திரம் என்ற போர்வையில் இன்று வன்முறையாளர்களும், வன்முறை தாங்கியவர்களும், வன்முறையை விரும்புகிறவர்களும், வன்முறையை தூண்டுகிறவர்களும் மறைவாகவும் எதிராகவும் நேராகவும் நின்று பல்வேறுபட்ட நிலைகளில் வன்மம் கொண்ட ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு போகிறது. இது கடவுளுக்குரிய விருப்பம் அல்ல. வன்முறையாளர்கள் நன்மையை விரும்பாதோர், தீமையை விரும்புவோர். அது உதாரணம் ஒன்று சொல்றேன். ஒரு முறை ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போயிருந்தேன். போய் நான் சிவிலில் கசக்கோடையில் சும்மா போய் இந்த மண்டாடி கொண்டு. அப்போ ஒரு ஐயா வந்து அந்தோனியாருக்கு நூல் கட்டுறேன்.
அந்தோணியார்கிட்ட அந்த கூடு இருக்குது, அந்தோணியார் கூட்டெல்லாம் கட்டுறேன். அப்போ வந்து முதல் கும்பிட்டேன் அந்தோணியார், கும்பிட்டுட்டு கட்டுறேன். இப்படி தான் கட்டுறேன். அந்தோணியாரே, எனக்கு தெரியும் யார் எடுத்தவனுண்டு. அவன் காலு முட்டையோனும் கையும் முட்டையோனும் ஐயும் முட்டையோனும் காலு முட்டையோனும் அவன் நாசமாக போகணும். அந்தோணியாரே, அந்தோணியாரே நாசமாக போகணும். அந்தோணியாரே, அந்தோணியார் நாசமாக போகணும். அந்தோணியார் சிரிச்சாரோ அழுதாரோ எனக்கு தெரியாது. நன்மை விரும்பாதோர், தீமையை விரும்புவோர், வன்முறையாளர்கள், துரோகம் செய்வோர், இப்படிதான் அண்மையில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளை ஒரு பிள்ளை ஒன்று காதலிக்குது. அன்பின் துரோகத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் காதலிக்கிற அந்த பிள்ளை. காதலிச்சா உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருக்கிறவரை காதலிச்சா காசு வரும். வெஸ்டர்ன் யூனியனில், எம்எம்பி, மணி பேங்க்லேருந்து காசு வரும். அப்போ இந்த பிள்ளை விதமான உடுப்புகள் எல்லாம் போட்டுது. அவர் அங்கேருந்து காசு அனுப்புகிறா, இங்கே வாட்ஸ்அப்பில் வைபரில் எல்லா விதமான உறவு நிலைகளும் நடக்குது. அப்போ நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ கல்யாணம் கட்டுவீங்க என்ன நடக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷம் காதலிக்கிறார். சரி, 6 வருஷம் காதலிக்க 6 லட்சத்துக்கு மேலே அந்த பாவம் அப்பாவி அப்ராணி அதுக்கு விளங்க இல்லை. இந்த பிள்ளை ஏமாற்ற மாட்டேன், காசெல்லாம் வாங்கி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து போட்டு புசுக்கண்டு அடுத்த மாதம் இங்கே யாரையோ பேசி கல்யாணம் கட்டி ஆள் பார்த்துட்டு. துரோகம், துரோகம் பாருங்க. பச்சை துரோகம்னு சொல்லுவாங்க. ஃபாதர், நான் எதிர்பார்க்க இல்லை ஃபாதர், எந்த அண்ணா, எந்த தம்பி, எந்த மாமா, எந்த அப்பா, எந்த புள்ள இப்படி செய்யும்னு நான் எதிர்பார்க்க இல்லை. பாருங்க ஃபாதர், துரோகம் செய்து விட்டு போட்டாலே கொள்ளையில் போவால் கோதரியில் வந்து அந்த கத்தம் அனுபவம் இருக்கு. துரோகம், பச்சை துரோகம், இதெல்லாம் இப்படிப்பட்டது பாருங்க. அன்பில்லாதோரின் தன்மைகள். துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமை கொள்வோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் நாடுவோர், கடவுளை தேடாதோர், தெய்வ பயம். இன்று இன்னும் ஒரு விடயம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நேரம் போனாலும் பரவாயில்ல நான் சொல்ல வேண்டும். இன்று கடவுளை தேடுகின்ற தெய்வ பயம் உள்ள ஒரு சமூகம் இல்லாமல் போய்கொண்டிருக்கு. மனச்சாட்சிக்கு பயப்படுகிற, தெய்வத்துக்கு பயப்படுகிற ஒரு சமுதாயம் இல்லாமல் போகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு போகலாம், எப்படி வேண்டுமானாலும் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் துரோகம் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு கடவுள் பயம் இல்லாத ஒரு சமுதாயம் இன்று இலங்கையிலே, தமிழினத்திலே, அதுவும் எங்கள் பிரதேசங்களிலே அதிகரித்துக் கொண்டு போகிறது. இது உண்மை. கடவுள் பயம் இல்லாத ஒரு நிலை. ஆகவேதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித சின்னப்பர் சொல்லுவார், இந்த இயல்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட இயல்புகள் என்று சொன்னால் அது ஊனியல்பின் இயல்புகள். அந்த ஊனியல்பின் இச்சைகள் எல்லாருக்கும் தெரியும். ஏனெனில் அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, சீற்றம், பொறாமை, குடிவரி, அழுக்கார். இப்படித்தான் எங்கள் சமுதாயம் அன்பில்லாத ஒரு சமுதாயமாய் போய்கொண்டிருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க? நெகட்டிவாக சொல்லித்தான் பாசிட்டிவாக சொல்ல போகிறேன். ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என் சீடர்கள் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி நிற்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த லவ் லெட்டர், சின்னப்பருடைய அந்த அன்பின் காதலின் மடல் என்று சொல்லப்படுகிற அன்பை பற்றி சொல்லுகின்ற கொரிந்தியருக்கு எழுதிய 1வது கடிதம் அதிகாரம் 13 அழகாக சொல்லுவார். ஒருதனிடத்தில் அன்பு இருந்தால் எப்படி அவர்கள் வாழ்க்கை இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற விடயங்கள் உங்களிடத்தில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. அன்பு என்ன செய்யும் என்றால் பாருங்க, அன்பு பொறுமை உள்ளதாய் இருக்கும். பொறுமை உள்ளது.
நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையா இருக்கிறாய், அம்மா நீ பொறுமையா இருக்கிறா, மனைவியின் பொறுமையா இருக்கிறா, கணவன் பொறுமையா. பல இடத்துல நாங்க வந்து கேட்கிறோம், ஃபாதர் எனக்கு கோபம் அதிகரிக்குது, பொறுமையா இருக்க முடியுது இல்லைன்ட்டு. ஃபாதர்னு சொல்லுவார், எனக்கும் பொறுமை இல்லாம தருக்க, எனக்கும் கோபம் வருதான், சல்புள்ளன்னு நானும் பாயிரன்னு ஃபாதர்னு சொல்லலாம். பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் பொறுமை இருக்கும். பாருங்கள், அன்பு இருக்கும் இடத்தில் நன்மை செய்யும். அன்பு இருந்தால் நன்மை செய்வீர்கள், தீமை செய்ய மாட்டீர்கள், நன்மை செய்வீர்கள். பொறாமைப்பட மாட்டீர்கள். அன்பு இருக்கும் இடத்தில் பொறாமை இருக்காது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. பாருங்க, ஆகவேதான் அந்த தியாகம் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு புரிந்துணர்வு இருக்கும், ஒரு விட்டு கொடுப்பு இருக்கும், ஒரு மன்னிப்பு இருக்கும், ஒரு தியாகம் இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் இருக்காண்டு நீங்களே செக் பண்ணி பாருங்க. அன்பு இருந்தால் இழிவானதை செய்யாது, இழி செயலை செய்யாது. அன்பு இருந்தால் இழிவானதை செய்யாது. எது இழிவானது உங்களுக்கே தெரியும். இழிவானதை செய்யாது. அன்பு தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினைக்காது. அன்பு தீவினையில் மகிழாது. நான் சொன்னேனே, ஃபாதர் அவன் அடிபட்டு விழுந்து போனான் ஃபாதர், அவங்களுக்கு ஃபாதர் கொரோனா வந்து அவங்கள சுயதனிமப்பட வேணும் ஃபாதர், அவருக்கு வேணும், அது அவங்களோட குடும்பத்துக்கு தேவை ஃபாதர், அவளுக்கு தேவை ஃபாதர். இதுதான் அவன் தீமையில மகிழ்வு. அவங்களுக்கு அன்பில்லையா? தீவினையில் மகிழ்வுறாது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். பொறுமையாக இரு. அன்பு இருந்தால் பொறுமையாக இருக்கும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறான ஒரு வாழ்க்கை முறை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக எங்களுக்கு சொல்லி நிற்கிறார். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த அன்பை வாழுகிற மனிதர்களாக, அன்பை கொடுக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு எதுவும் உங்களுடைய வாயில் இருந்து வர வேண்டாம். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்புக்குரியவற்றை களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் கிரேக்கர் என்றோ, யூதர் என்றோ, விருத்த சேதனம் செய்தவர் என்றோ, செய்யாதவர் என்றோ இல்லை. ஆகவே நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். அதற்கேமைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய நல்ல அணிகலங்களால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள், அன்பு செய்யுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகள், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் அன்பு, இதுதான் அன்பின் சமூகம். ஏனெனில் ஆண்டவர் பலியை அல்ல, இரக்கத்தை அதிகம் விரும்புகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே ஆண்டவர் விரும்புகிறார். இதில் இன்னும் ஒரு விடயத்தை கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவம் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு மட்டும், தன்னை அன்பு செய்தவர்களுக்கு மட்டும் அன்பு செய்ய சொல்லவில்லை. ஆனால் உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக செபியுங்கள். இதுதான் கிறிஸ்தவத்தின் அன்பு. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாட்களிலே எங்களுடைய பாதுகாவலர் ஜேம்ஸ் கடவுளை அன்பு செய்தவர். இந்த அப்போஸ்தலர் கடவுளுக்காக தன் உயிரை கொடுத்தவர். அப்போஸ்தலர்களில் முதல் மறைசாட்சி அவர். நானும் நீயும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால் உள்ளம் குத்துடட்டும். கேளுங்கள். அன்பின் சமூகத்தை உருவாக்க இங்கே சொல்லப்பட்ட விடயங்களை நான் வாழ்கிறேனா என்று. ஏனெனில் அன்பே கடவுள். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. அன்பே உலகத்தினுடைய அத்திவாரம். அன்பே இந்த உலகத்தை இயக்குகிறது. நீங்கள் அன்பின் மக்களாய், அன்பின் இறை மக்களாய், ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். தியாகம் செய்கின்ற அன்பாய், விட்டு கொடுக்கின்ற அன்பாய், மன்னிக்கின்ற அன்பாய், அரவணைக்கும் அன்பாய், பொறுமையுள்ள அன்பாய் வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்கள். ஏனெனில்
அன்பே கடவுள். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி செபிப்போம். ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்று வாக்குரைத்த அன்பின் தெய்வமே, இந்நாளின் விடியலில் இருந்து இதுவரை நேரமாக எம்மை சிறகுகளால் தாங்கி வந்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரமான பொழுதிலும் வல்லகரம் எம்மை தாங்கி பாதுகாப்பு அளித்து காத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஒருபோதும் அழியாது என தெளிவுபடுத்தி எம்மை அழைக்கும் தெய்வமே, திருத்தொண்டாற்றிட உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் உறவணியாளர்களுக்காய் வேண்டுகின்றோம். இவர்களுக்கு வேண்டிய ஆன்மீக ஞானத்தையும் உடல் நல பலத்தையும் அளித்து உமது பராமரிப்பில் பராமரித்து வழிநடத்தி காத்திட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகையும் ஆண்டும் வழிநடத்தும் தெய்வமே, பருகி பெருகி வரும் நோயினால் பாதிப்புற்று மீளவும் நலம் பெற்று இறை நம்பிக்கையின் சாட்சிகளாய் திகழ்ந்திடவும் பாதிப்புற்றவர்களுக்காக உம்மை அர்ப்பணித்து பணிபுரிவோர் பாதுகாக்கப்படவும் தனிமையிலும் சிறையிலும் முதுமையிலும் வைத்தியசாலைகளிலும் துன்புறுவோர் அருளால் விரைவில் ஆறுதல் பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அன்பில் நிலைத்திருங்கள் என அழைக்கும் தெய்வமே, பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ள நாம் உண்மை அன்பை ஒருவர் மற்றவருடைய பகிர்ந்து இறையாட்சி பணியில் ஒன்று சேர்ந்து பயணிக்க தேவையான வரங்களை எமக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பிக்கும் கார்மேல் அன்னை நங்கத்தவர்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் குடும்பங்களுக்காகவும் வேண்டுகின்றோம். எமக்கு தரப்பட்ட அன்னையவளின் முன்மாதிரியான வாழ்வை பின்பற்றி இறை அன்பிலும் புறரன்பிலும் பணிகளை தொடர்ந்தாற்றிட எமக்கு தேவையான வரங்களை அளித்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்கள் மூடி அமைதியாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு இன்று நாளிலே எங்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு அன்பிய வாழ்வை, அன்பின் சமூக வாழ்வை நாங்கள் வாழுகிறோமா இல்லையா என்று ஆண்டவரின் சன்னிதானத்திலே எங்கள் மனச்சாட்சியை கேள்வி கேட்டு ஆண்டவரின் வரத்தை உதவியை கேட்போமாக. வல்லமை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, நீர் இந்த உலகத்தை அன்பு செய்து உம்முடைய உயிரை தியாகத்தின் வெளிப்பாடாய் ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய சீடர்களாக ஒருவரை அன்பு செய்ய எங்களை அழைத்து நிற்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் அயலவரை அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. கண்ணுக்கு தெரியாத உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு தெரிகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவுகளையும் சொந்தங்களையும் பெற்றோரையும் பிள்ளைகளையும் நாங்கள் பகைமை உணர்வோடு வெறுப்போடு பார்க்கிறோம். ஆண்டவரே, இதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே, அன்பாய் விட்டு கொடுக்கவும், புரிந்து கொள்ளவும், மன்னிக்கவும், பொறுத்து கொள்ளவும், தாங்கிக் கொள்ளவும், வளர்த்து கொள்ளவும், ஊக்கமூட்டவும், நம்பிக்கை கொடுக்கவும், ஒருவரை தாங்கிக் கொள்ளவும், அன்பின் கனிகளை, ஆவியின் கனிகளை, அன்பு, பரிவு, கனிவு, தன்னடக்கம் ஆகிய
தூயாவியினுடைய கனிகளையும் ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமரிசை, தேவ பயம் என்கின்ற கொடைகளையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். தவறுகள் செய்கிற பொழுது தூக்கி விடுவீராக ஆண்டவரே. பாதை தெரியாமல், திசை தெரியாமல் செல்லுகிற எங்கள் இளைய சமுதாயமும் மாணவ சமுதாயமும் திசையில் மாறாமல் திசை நோக்கி தெய்வ பயத்தோடு வாழ ஆற்றலும் வல்லமையும் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடி நிற்கின்றோம். ஆமென். மலராய் வந்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான எப்பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்தினங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை நீர் ஏற்பதினால் உமது அன்பை அனைவருக்கும் வழங்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீரே, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மாட்சியின் பண்ணிசைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் பெருமிழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றே ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்படிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் விஞ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், எங்கள் பாதுகாவலர் புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை பொழுந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோமாக. முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளுமை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் அச்சம் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அன்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியின் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலின் இரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்விப்பதாக.
எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இன்றைய நாளை எமக்கு தந்து இந்த நாளில் அனைவரையும் ஒன்று கூட்டி இவ்வழிபாட்டில் ஒன்றிணைய செய்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, ஆன்மீக பயணமதில் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்னும் கருப்பொருளில் சிந்திக்க வைத்து எம்மை வழிப்படுத்திய அருட்தந்தைக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எமக்கு அருளப்பட்ட வாழ்வு தரும் வார்த்தைகளை ஏற்று இறையரசு பயணத்தில் நல்ல முறையில் பயணிக்க அருள் வேண்டுவதுடன் இன்றைய நாளில் நாம் சந்தித்த உறவுகள் மூலமாக நாம் பெற்ற நல் அனுபவங்களுக்காகவும் எம் முயற்சிகளில் வெற்றியும் எம் இடர்களில் பக்கபலனும் தந்து வலுவூட்டி எம்மை பாதுகாத்த தயவிற்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, தொடர்கின்ற இரவு பொழுதில் சிறகின் நிழலில் எம்மை வைத்து காத்து அருட்தயவாள் மலரவிருக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமைய ஆசிரை வேண்டி நிற்கின்றோம். நேசமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு சகோதரங்களை முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் எங்களை அன்பு செய்கின்ற கடவுளாக பயணித்திருக்கின்றார். கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பு எங்களோடு கூட இருந்திருக்குது. எனவே அமைதி காத்து கண்கள் மூடி ஒரு கணம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிலை வாழ்வு தந்த இறையே போற்றி, நின் துணை வேண்டினோ இறைவா போற்றி. அம்மையாய் அப்பனாய் எமை காத்து வழி நடத்தும் இயேசுவே இறைவா சரணடைந்தோ. அமைதி தருவாய் ஆண்டவரே, ஆற்றல் தருவாய் ஆண்டவரே, அன்பு தருவாய் எம் பரம்பொருளே. அம்மையே அப்பனே எம் இயேசுவே. தீமை விலக்கி நன்மை செய்ய ஆற்றல் தருவாயே, மன்னிக்க மறக்க வல்லமை தருவாயே, அன்பில் நிலைத்திருக்க அன்பாய் வருவாயே. அம்மையே அப்பனே எம் பெருமானே. கலக்கம் நீங்கச் செய்வாயே, கண்ணீரும் போக செய்வாயே, எம் சோதனை வேளைகளில் உடன் இருப்பாயே. அம்மை அப்பனே எம் பெருமானே. அம்மையே அப்பனே எம் பெருமானே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இயேசுவினுடைய நாமம் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணி புரிந்து வாழ அமைதியில் சென்று வாழவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. தூய நேசனே தவ ஞான பூரணே
இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக சபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புவுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினாலே வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்து இறை அருளை பெற்று தந்து சிறப்பான விதத்திலே அன்பை பற்றி எங்களோடு பேசி அன்பினுடைய ஆழத்தையும் அவனுடைய வல்லமையும் பற்றி நிறைவான விதத்திலே இறை வார்த்தையினுடைய ஒளியிலே எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் அருட்தந்தை ஜேம்ஸ் நாதன். நேற்றைய நாளிலேயும் இறை வார்த்தையினுடைய வல்லமையை பற்றி எங்களோடு பேசியிருந்தார். இறைவார்த்தை வாழ்வு தருகிறது என்பதை பற்றி மிகவும் தெளிவாக எங்களோடு அவர் கதை திறந்தார். இந்த மறையுரை நேரத்தில் அன்புமிக்க சோதரங்கள் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெவ்வேறு தலைப்புகளுக்குள்ளே இந்த இறைவார்த்தையை பற்றி நாங்கள் அழகாக சிந்திக்கிறோம். நேற்றைய நாளிலேயும் இன்றைய நாளிலேயும் இந்த இறைவார்த்தையை மிகவும் அழகாக உடைத்து இறைவார்த்தையினுடைய வல்லமையை பற்றி எங்களோடு பேசி அன்பின் அடி ஆழத்தை பற்றி எங்களுக்கு போதித்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை ஜேம்ஸ் நாதன் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை பங்கு மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருட்தந்தை அவர்கள் பெரிய குறுமடத்திலே உருவாக்குனராக பணியாற்றி கொண்டிருப்பவர். அத்தோடு மெய்யியல் துறையிலேயும் அவர் விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். குறுமடத்திலே குருக்களை உருவாக்குகின்ற பணி எங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு கடினமான பணி, அத்தோடு சிறப்பான அர்ப்பணிப்பு மிக்க ஒரு பணி. ஆகவே குருக்களை உருவாக்குகின்ற பணியிலே அருட்தந்தை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட 10 குருக்களுக்கு மேலே அங்கே பணியாற்றுகின்றார்கள். அவர்களோடு அருட்தந்தையும் சேர்ந்து இந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எனவே பல்வேறு இடங்களுக்கு மறையுரை ஆற்றுவதற்காகவும் பலரும் கூப்பிடுவதுண்டு அவரை. நானும் கேட்டபோது மிகவும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்துக்கு வந்து அவர் இந்த மறையுரை ஆற்றியிருக்கிறார். எனவே அவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி வாழ்வுக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து சபிப்போம். அன்புமிக்க சகோதரங்களே, நாளிலே மறைக்கல்வி மாணவர்களும் பீடப்பணியாளர்களும் திருப்பாலத்துவ சபை பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து இந்த நாளைய நாள் வழிபாட்டை முன்னெடுப்பார்கள். எனவே தயவு செய்து இந்த பிள்ளைகள் நின்று இந்த வழிபாட்டை பார்த்துவிட்டு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தை எங்களுக்கு தரப்படுகின்ற போது தயவு செய்து அதை இன்னும் அதிகமாக நாங்கள் உள்வாங்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவார்த்தைகள் எங்களுக்கு அழகாக தரப்படுகின்றன. இன்றைக்கு அன்புமிக்க சகோதரங்களே, நீங்கள் மிகவும் அழகாக இந்த இடத்திலே சமூக இடைவெளியை பின்பற்றி இருந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மக்கள் அதிகமாக வரக்கூடும். எனவே தயவு செய்து பொறுப்புணர்வோடு செயல்படுமாறும் மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. இது ஒரு வேறு இடம் உண்டு. இது ஜலம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம்ண்டு ஒரு இதில் இருக்கணும். நாளைக்கு எல்லாரையும் தூக்கி தூக்கி எறிவன் நான். முந்தின நாள் பிரசங்கத்துக்கு வந்த சுவாமியாண்டா அவர் கொஞ்சம் உயரமான ஆள். அந்த ஆள் எறிஞ்சா இஞ்சியிருந்து பண்டத்திரப்புல போய் விழுந்திருப்பியாள். இந்த சுவாமி சின்ன சுவாமி இது அவ்வளோ எறியாது. சரியா? உங்களுக்காண்டு தான் சில விஷயங்கள் சொல்கிறது. எனவே தயவு செய்து அதை பார்த்துக்கொள்ளணும். சின்னாக்களெல்லாம் சட்டியான நல்லா கிட்ட கிட்ட இருக்கிறது. அதனால் இதை பார்த்தா தெரியும் இஞ்ச அழகாக இருக்கிறார்கள் அம்மாமார். பின்னுக்கும் கன பேர் மிகவும் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கிறீர்கள். அது எல்லாருடைய நன்மைக்காகத்தான் இப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாளுக்கான வழிபாடு உடனடியாக பார்க்கப்படும். எனவே தயவு செய்து வழிபாட்டை
ஒழுங்குபடுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாங்கள் நேரலையூடாக இந்த திருப்பலியை நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். முக்கியமான ஒரு விடயம், 2 இடத்தாலே இந்த நேரலை சென்று கொண்டிருக்கும். ஃபேஸ்புக் எங்களுக்கு தெரியும், முகநூல், இதனாலே ஒளிபரப்பு நேரடியாக போய்கொண்டிருக்கும். ஒன்று எங்களுக்கு தெரியும் கடவுளின் மனிதம், மற்றது தமிழ் பெஸ்ட் நெட். இந்த லிங்க்கும் 2 லிங்க்கும் நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய ஊருக்கு சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் இது இருக்கிறது, அதுக்காக நாங்கள் அதில் போட்டிருப்போம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கும் இதை அறிவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் அது லைவில் போகும். தமிழ் பெஸ்ட் நெட் திருப்பி எங்களுக்கு யூடியூப்லேயும் அது வரும். எனவே அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அந்த லிங்க் நாங்கள் இன்றைக்கும் அது போடுவோம். அந்த லிங்க் 2 லிங்க்கும் நாங்கள் போடுவோம். தயவுசெய்து வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், திருப்பலி அவர்கள் பார்ப்பதற்கு நேரடியாக பார்க்கின்றது போல அவர்கள் பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே அவர்களுக்கும் அறிவித்து கொள்ளுங்கோ. ஏனென்றால் இந்த 2ம் ஒவ்வொரு நாளும் லைவில் போய்கொண்டிருக்கும். அதாவது அப்படியே திருப்பலி ஒப்பு கொடுக்குற நேரத்திலே போய்கொண்டிருக்கும். அதுக்கு பிற்பாடும் யூடியூபில் அது வரும் திருப்பலி. எனவே மற்றவர்களுக்கும் தயவு செய்து அறிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் அது நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போது நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த இரவு பொழுதை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சபிப்போம். இரக்கத்தின் ஊற்றாய ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் நீர் வாழ அழைத்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் என்ற அன்பை பற்றி எங்களுக்கு போதித்திருந்தீர். அந்த அன்பின் அடி ஆழத்தை நாங்கள் அனுபவித்து கொள்ளவும், அதே அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழவும் எங்களை நீர்தாமே இன்னும் அதிகமாக பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே, இந்த இரவு பொழுதினுடைய பயங்கரங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டம், சடுதி மரணம் எல்லாவற்றிலும் இருந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தவர்களையும் எங்களுடைய ஊர் மக்களையும் எங்களுடைய தேசத்தையும் நீர்தாமே பாதுகாத்தரலும். இந்த இரவு பொழுதை அன்னை மரியின் பாதத்திலையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மரியாயே காத்துக்கொள்ளும். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.